நண்பா, ஒரு நிமிஷம். நீங்க இப்ப என்ன நெனைக்கிறீங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஃபியர், ஏதாவது ஒரு என்ன ஆகுமோ ஃபீலிங், அது உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குதா? ராத்திரி படுக்கிறீங்க, உடம்பு டயர்ட். ஆனா, மூளை மட்டும் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. நாளைக்கு என்ன ஆகும்? நான் தவறா பேசிட்டேனா? அவன் என்ன நெனைப்பான்? ஒரே விஷயத்த மீண்டும், 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 மீண்டும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நண்பா, இது சின்ன விஷயம் இல்ல. இதுதான் ஓவர் திங்கிங். இது ஸ்லோலி என்ன பண்ணுது தெரியுமா? உங்க கான்ஃபிடன்ஸைய சாப்பிடும். உங்க பீஸைய கெடுக்கும். உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ணும். நீங்க எதுவும் செய்யல. ஆனா, உள்ள போர் நடக்குது. நீங்க ஒரு நாளாவது ஃபீல் பண்ணீங்களா? என்னடா என் பிரெயின் இவ்வளோ ஓடுது. நான் ஏன் காமா இருக்க முடியல? நண்பா, கவனமா கேள். ப்ராப்ளம் வெளிய இல்ல. உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் அன்கண்ட்ரோல்டு திங்கிங் தான். திங்க் பண்றது நல்லது. ஆனா, ஓவர் திங்க் பண்றது விஷம். ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் சொல்லட்டா? நீங்க யோசிக்கிற 90% விஷயமும் நடந்ததே இல்ல, நடக்கவே போறதில்ல. ஆனா, நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க. நண்பா, இது கன்டின்யூ ஆச்சுன்னா, டெசிஷன் எடுக்க முடியாது, லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. ஸ்மால் விஷயத்துக்கும் டென்ஷன் வரும். ஆனா, நல்ல நியூஸ் என்னன்னா, இத கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்டுக்கு பிரேக் போட முடியும். இன்று இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது, ஓவர் திங்கிங்கை உடனே நிறுத்த 5 பவர்ஃபுல் வழிகள். இது மோட்டிவேஷனல் டயலாக் இல்ல. இது பிராக்டிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, மைண்ட் காம் ஆகும். கிளாரிட்டி வரும். அன்னெசசரி ஸ்ட்ரெஸ் போயிடும். ஒரு சிம்பிள் சேலஞ்ச். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க திங்கிங் சேஞ்ச் ஆகணும். தயாரா நண்பா? வாங்க, உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். வழி 1. நடப்பதில்லை என்ற பயத்தை நிறுத்து நண்பா. நீங்க ஓவர் திங்கிங் பண்ற முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நடக்காத விஷயத்துக்கான பயம். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற விஷயம் என்ன? நாளைக்கு என்ன ஆகுமோ? நான் ஃபெயில் ஆயிட்டேனா? அவன் என்ன நெனப்பான்? இது எல்லாம் நடந்த விஷயமா? இல்ல, இன்னும் நடக்காத விஷயம். ஆனா, உங்க பிரெயின் என்ன பண்ணுது தெரியுமா? அது ஆல்ரெடி வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கிரியேட் பண்ணுது. நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. நண்பா, இதுதான் ஓவர் திங்கிங் ட்ராப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. இன்டர்வியூ இன்னும் நடக்கல. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் ஆன்சர் சொல்ல முடியலனா? அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனா? அந்த இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆனது உங்க மைண்டுல மட்டும்தான் நடந்துருச்சு. ரியல்ல இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இதுதான் ப்ராப்ளம். நீங்க ஃபியூச்சர்ல போய் ஒரு இமேஜினரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இப்போவே சஃபர் ஆகுறீங்க. நண்பா, ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் கேள். நீங்க யோசிக்கிற 90% விஷயமும் நடக்கவே போறதில்ல. ஆனா அந்த 90%க்காக நீங்க டென்ஷன், நீங்க ஃபியர், நீங்க ஸ்ட்ரெஸ் அனைத்தையும் அனுபவிக்கிறீங்க. இப்போ சொல்யூஷன் என்ன? ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேள் உன்னோட மைண்டுக்கு. இது உண்மையா நடந்த விஷயமா? இல்ல நான் இமேஜின் பண்றதா? இந்த ஒரு கொஸ்டின் உங்க திங்கிங்கே உடனே பிரேக் பண்ணும். நண்பா, நீங்க ஃபியூச்சர் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது உங்க ரியாக்ஷன். வொர்ஸ்ட் வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு தாட் வந்த உடனே உங்க மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். நினைச்சு பாருங்க. நடக்காத விஷயத்துக்காக இன்று நீங்க உங்க பீஸிய சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னா அது வர்த்தா? நண்பா, லைஃப்ல ரியல் ப்ராப்ளம்ஸ் வந்தா
அதை ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரென்த் வேணும். இமேஜினேஷன் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தையே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த முறை உங்க மைண்ட் வேர்ஸ்ட் கேஸ் யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க சொல்லணும், ஸ்டாப், இது இன்னும் நடக்கல. அந்த ஒரு கண்ட்ரோல் உங்க ஓவர் திங்கிங்கை பாதி குறைக்கும். நண்பா, நினைச்சு வை, நடக்காத பயம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாது. வழி 2, ஆக்ஷன் இல்லாத யோசனை இதாரத்து விஷம். நண்பா, ஓவர் திங்கிங் எப்ப அதிகமா வரும் தெரியுமா? நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கும்போது. ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, நீங்க பிஸியா இருக்கும்போது, வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓவர் திங்கிங் வராது. ஆனா நீங்க ஃப்ரீயா உட்காந்தா உடனே மைண்ட் வேலை ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? இது சரியா? நான் முடியுமா? ஒரே லூப். நண்பா, பிரெயினுக்கு வேலை இல்லைன்னா அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றீங்க? மணி இல்லைனா, லாஸ் ஆயிட்டா, பீப்புள் என்ன சொல்லுவாங்க? நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஆனா ஆல்ரெடி ஃபெயிலியூர் ஃபீல் பண்றீங்க. இதுதான் ஆக்ஷன் இல்லாத யோசனை விஷமாகறதுக்கு காரணம். நண்பா, ஒரு பவர்ஃபுல் ரூல் கேள். யோசனை வந்த உடனே சின்னதா இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க ஃபிட்னஸ் பத்தி யோசிக்கிறீங்களா? 100 பிளான்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் 10 புஷ்அப் பண்ணுங்க. நீங்க கெரியர் பத்தி டென்ஷனா இருக்கீங்களா? ஃபுல் ஃபியூச்சர் பிளான் வேண்டாம், ஒரு ஸ்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிஸ்னஸ் பத்தி யோசிக்கிறீங்களா? ஒரு ஐடியா நோட் பண்ணுங்க, ஒரு கால் பண்ணுங்க. அதான் ஆக்ஷன் கிளாரிட்டி கொடுக்கும், ஓவர் திங்கிங் கன்ஃபியூஷன் கொடுக்கும். நீங்க 100 தடவை யோசிச்சாலும் ஒரு ஸ்டெப் எடுத்தவனுக்கு இருக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு வராது. நண்பா, நினைச்சு வை, ஓவர் திங்கிங்னா என்ன? ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு பிரெயின் கொடுக்கும் எக்ஸ்கியூஸ். நீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மைண்ட் காம் ஆகும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், ஃபியர் குறையும். அடுத்த முறை ஓவர் திங்கிங் வந்தா யோசிக்காதீங்க, உடனே ஒரு ஆக்ஷன் எடுங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மூவ் ஆகணும். நண்பா, நிக்கிறவன் தான் யோசிப்பான், நடக்கிறவ ஃபார்வர்ட் போவான். இன்னொரு லைன் மட்டும் நினைச்சுக்கோ, ஆக்ஷன் இல்லாத யோசனை உன்னை வளர்க்காது, நசுக்கும். வழி 3, டைம் லிமிட் வை, இல்லனா மைண்ட் உன்னை சாப்பிடும். நண்பா, நீங்க ஒரு ப்ராப்ளம் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது எவ்வளவு நேரம் நடக்குது? 5 நிமிஷமா? இல்ல 5 மணி நேரமா? இதுதான் உண்மை. ப்ராப்ளம் சின்னதா இருக்கும், ஆனா நீங்க அதை பெரியதா ஆக்குறது டைம். ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே நீங்க 2 நிமிஷம் யோசிச்சா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா நீங்க அதையே 10 நிமிஷம், 30 நிமிஷம், 2 மணி நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்காது, கன்ஃபியூஷன் மட்டும் கூடும். நண்பா, இதுதான் ஓவர் திங்கிங் லூப். மைண்ட் என்ன பண்ணுது தெரியுமா? ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணும். நியூ ஆன்சர் எதுவும் தராது. அதனால தான் டைம் லிமிட் இல்லாத யோசனை அதிகமா வளர்ந்து உன்னை சாப்பிடும். இப்போ சொல்யூஷன் என்ன? சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். நீங்க ஒரு ரூல் வைங்க, இந்த ப்ராப்ளம் பத்தி நான் 10 நிமிஷம்தான் யோசிப்பேன். அதுக்காக என்ன பண்ணணும்? மொபைல்ல டைமர் வைங்க, 10 மினிட் செட் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸா யோசிங்க, சொல்யூஷன் தேடுங்க, ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. டைமர் முடிஞ்சதும் ஸ்டாப். மைண்ட் சொல்லும், இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொல்லணும், டைம் ஓவர். இதுதான் டிசிப்ளின். நண்பா, நீங்க டைம் கண்ட்ரோல் பண்ணலன்னா டைம் உங்க மைண்டியை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு முக்கியமான விஷயம், திங்கிங்க்கு லிமிட் வச்சாதான் டிசிஷன் கிளியர் ஆகும். அன்லிமிட்டெட் திங்கிங் அணுவிட்டு அன்லிமிட்டெட் கன்ஃபியூஷன். நீங்க கவனிச்சு பாருங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் எண்ட்லெஸ்ஸா யோசிக்க மாட்டாங்க, அவர்கள் டிசைட் பண்ணுவாங்க.
டிசிஷன் பர்ஃபெக்ட்டா இருக்காது, ஆனா மூவ்மெண்ட் இருக்கும். நண்பா, நினைச்சு வை, சரியான நேரத்தை ஸ்டாப் பண்றது தான் ரியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த முறை ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சா டைமர் வைங்க, லிமிட் வைங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஈதர் டிசிஷன் எடுங்க, இல்ல மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் ஃப்ரீடம். இன்னொரு லைன் மட்டும் மனசுல வச்சுக்கோ. டைம் லிமிட் இல்லாத யோசனை உன்னை கண்ட்ரோல் பண்ணும். டைம் லிமிட் வச்ச யோசனை நீ மைண்டிய கண்ட்ரோல் பண்ணும். வழி 4, உடலை மூவ் பண்ணு, மைண்டு காம் ஆகும். நண்பா, ஓவர் திங்கிங் எங்க நடக்குது? உங்க தலையில, மைண்டில். அதனால நீங்க என்ன பண்றீங்க? அதே இடத்துல உட்கார்ந்து, அதே இடத்துல படுத்துக்கிட்டு, அதே இடத்துல யோசிக்கிறீங்க. நண்பா, நிக்கிற இடம் மாறலனா நினைப்பு மாறாது. ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்தா தாட்ஸ் ரிப்பீட் ஆகும், சேம் லூப். ஆனா நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா சடன்லி மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும். ஏன் தெரியுமா? பாடி மூவ் ஆனா பிரெயின்க்கு நியூ சிக்னல் போகும். நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர் திங்கிங் வந்த உடனே எழுந்து 5 மினிட்ஸ் வாக் போங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, ரூம் கிளீன் பண்ணுங்க, லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த ஸ்மால் மூவ்மெண்ட் உங்க தாட் பேட்டர்னையே பிரேக் பண்ணும். நண்பா, மைண்டுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. நீங்க ஐடிலா இருந்தா அது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஆனா நீங்க பாடிய பிஸி வச்சீங்கன்னா மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. அந்த நேரத்துல ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்றீங்க. மைண்ட் இன்னும் ஓவர்லோட் ஆகும். ஆனா அதே நேரத்துல நீங்க வாக் போயிட்டீங்கன்னா அல்லது ஜிம் போயிட்டீங்கன்னா அந்த டென்ஷன் ஹாஃப் ஆகிடும். நண்பா, இது சிம்பிளா தெரியும், ஆனா இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். மூவ்மெண்ட் ஈக்குவல் டு மென்டல் ரீசெட். நீங்க உட்கார்ந்தா மைண்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க மூவ் ஆனா நீ மைண்டிய கண்ட்ரோல் பண்ணுவ. அடுத்த முறை ஓவர் திங்கிங் வந்தா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல அதை பிரேக் பண்ணுங்க. இப்படி உடலை மூவ் பண்ணி 5 நிமிஷம் மூவ்மெண்ட் 30 நிமிஷம் ஓவர் திங்கிங்க டிஃபீட் பண்ணும். நண்பா, நினைச்சு வை, நடக்கிறவ முன்னேறுவான், உட்கார்ந்தவன் யோசிக்கிட்டே இருப்பான். அதனால ஓவர் திங்கிங் வந்த உடனே எழுந்து நில், மூவ் ஆகு, மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி காம் ஆகும். வழி 5, அக்செப்ட் பண்ணு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நண்பா, ஓவர் திங்கிங்ல மிகப்பெரிய ரூட் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் என்ற ஆசை. நீங்க நினைக்கிறீங்க, எல்லாம் என் பிளான் மாதிரி நடக்கணும், அவ என்னை பத்தி நல்லா நினைக்கணும், என் ஃபியூச்சர் பர்ஃபெக்டா இருக்கணும். ஆனா நண்பா, ஒரு ஹார்ஷ் ட்ரூத் கேள். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? பிறர் என்ன நினைப்பாங்க, நாளை என்ன நடக்கும், ஒரு சிச்சுவேஷன் எப்படி டேர்ன் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. அதான் ஓவர் திங்கிங் ஆரம்பம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு போறீங்க. நீங்க ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? நான் தவறா பேசிட்டேனா? இம்ப்ரெஷன் கெட்டுப்போச்சா? நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீங்க. நண்பா, இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? அக்செப்ட் பண்ணு. உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, சரி, என்ன நடக்கணும்னா அது நடக்கட்டும். வேர்ஸ்ட் வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்த உடனே ஃபியர் குறையும், மைண்ட் லைட் ஆகும், ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகும். நண்பா, நீங்க ஃபைட் பண்றீங்கன்னா மைண்ட் இன்னும் அதிகமா ரெசிஸ்ட் பண்ணும். ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மைண்ட் காம் ஆகிடும். ஒரு டீப் லைன் கேள். கண்ட்ரோல் விடுறவன் தான்
பீஸ் அடைவான். நீங்க எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஸ்ட்ரெஸ். விடுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்பிக்கை வைங்க. நண்பன்பா, லைஃப்ல எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அடுத்த முறை ஓவர் திங்கிங் வந்தா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. ஆ, எனக்கு அன்சர்டன்டி இருக்கு. ஆனா நான் அத ஹேண்டில் பண்ணுவேன். அந்த ஒரு தாட் உங்க மைண்டிய ஃப்ரீ பண்ணும். நெனச்சு வை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்று கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபைனலி, ஓவர் திங்கிங் ஒரு எனிமி இல்ல. அது ஒரு சிக்னல். நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க காம் ஆகணும். நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, இன்று இருந்து எந்த ஒரு வழியை ஃபாலோ பண்ண போறீங்க? டைமர் வச்சு